Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது என்ன அப்படினா ஆல்ரெடி நான் வந்து ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி டூரோடைய சீரிஸ் தாங்க என் சேனல்ல நான் போட்டுட்டு இருக்கேன். ஆல்ரெடி வந்து பார்ட் 1 பார்ட் 2 இது போட்டாச்சு. இது வந்து பார்ட் 3 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் வந்து இந்த மூவி மேஜிக் அப்படிங்கிற பிளேஸில் வந்து பார்த்த கடைசி ஷோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைல்டு லைஃப் ஸ்டெண்ட் ஷோ தாங்க பார்த்தோம். இந்த ஷோ முடியவே வந்து 4 o'clock ஆகிடுச்சிங்க. இந்த ஒவ்வொரு ஷோ முடியும் போதும் வந்து அங்கே கைடு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஷோ இந்த பில்டிங்கில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா 4 o'clock தான் வந்து லாஸ்ட் பஸ் இருக்குது ஸ்டுடியோ டூருக்கு. ஸோ நீங்கள் வந்து அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கைட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து நிறைய பிளேசஸ் இன்னும் நிறைய இருக்குதுங்க சுற்றி பார்க்குறதுக்கு. ஜூ மாதிரிலாம் இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சே வந்து நாங்கள் அந்த டான்ஸ் ஷோ ஃபஸ்ட்டு வெல்கம் ஷோ டான்ஸ் ஷோ இதெல்லாம் வந்து நிறைய மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து லேட்டாக வந்ததுனால. பட்டு வேறு ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்டுடியோ டூருக்கு வந்து கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலாக ஸ்டுடியோ டூர் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே இருக்கிற அந்த சுற்றி பார்க்குற விசிட்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க இல்லையா, டூரிஸ்ட்டுங்க. அவங்கள வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டுடியோ டூர் போகிறீங்களோ அவங்க போயிட்டு இந்த ரெட் பஸ் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட பஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப்பில் தாங்க வந்து வரும். ஸோ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு எல்லாரையும் வந்து அசம்பிள் ஆக சொல்லுவாங்க. ஒன்லி வந்து இந்த ஸ்டுடியோ டூர் போகிறவங்க மட்டும்தான். அந்த ரெட் பஸ் மட்டும்தான் நம்மளை வந்து இந்த ஸ்டுடியோ டூரை அழைச்சிட்டு போவோங்க. அது வந்து ஆல்ரெடி நான் வந்து பார்ட் 1லேயே சொல்லியிருப்பேன், விண்டேஜ் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பஸ் வந்து அமைப்பு பார்த்திங்கன்னா ஜன்னல்லாம் பெருசாக இருக்குங்க. 2 சைடும் ஓப்பனாக இருக்கும். நம்ம வந்து அந்த அவங்க காட்டுற அந்த பிளேஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வசதியாக அந்த ஜன்னல்லாம் நல்லா பெருசாக இருக்குங்க. ஸோ அந்த பஸ் மட்டும்தான் நம்மளை வந்து ஸ்டுடியோ டூருக்கு அழைச்சிட்டு போகும். ஸோ நாம் வந்து அந்த பஸ் வந்து நிற்கிற அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போய் அசம்பிள் ஆகிடணுங்க. அந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைடு வந்து லேடிஸோ இல்லை ஜென்ஸோ யாராவது ஒரு கைடு வந்து அப்படியே மைக் எடுத்துகிட்டு வந்து நம்ம கூடயே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த போகிற எல்லா இடத்துலையும் இருக்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட நேமு, அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த மூவி வந்து ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த மூவியோட நேமு, அதே மாதிரி இந்த மூவியில் வந்து சாங் வரும் இல்லையா, எந்த சாங் வந்து அந்த பிளேஸில் வந்தது அப்படிங்கிறது அந்த சாங்கு, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து சொல்லிகிட்டே வருவாங்க. ஆனால் அவங்க வந்து தெலுங்குலேயும் ஹிந்திலேயும் தான் வந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ண அந்த கைடு வந்து சொல்லிகிட்டே வந்தார். ஆல்மோஸ்ட் வந்து ஆக்சுவலாக அந்த மூவியோட நேமும் அந்த சாங் என்ன சாங் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெலுங்கில் சொன்னாலும் ஹிந்தியில் சொன்னாலுமே நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டுடியோ டூர் முடிஞ்சோடனே நம்மளை வந்து இதே பிளேஸில் வந்து நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. பட் வந்து அந்த மூவி மேஜிக் அப்படிங்கிற பிளேஸ் வந்து 5:30 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம டூரெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னாலும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காது. ஸோ உள்ளே போய் பார்க்க முடியாது. ஆனால் வெளியில் இருக்கிற இந்த ஏரியாலாம் கார்டன் அந்த மாதிரியெல்லாம் சுற்றி பார்க்கலாங்க. அதே மாதிரி இந்த கேம் ஏரியா இருக்குது பார்த்திங்களா, ஃபன் கேம் ஏரியாலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து 5:30 மேலே தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 9 o'clock வந்து முடியும். ஸோ நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம வாங்குகிற அந்த டிக்கெட்டுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியான கேம்ஸும் உண்டுங்க. நம்ம வந்து காசு கொடுத்தும் கேம்ஸ் எல்லாம் போகலாம். இதுதான் அந்த ரெட் பஸ் வர பஸ் ஸ்டாப்புங்க. இங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் பஸ்ஸு 4 o'clock, ஸ்டுடியோ டூர் போகிறவங்களாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நம்மளை வந்து அசம்பிள் ஆக சொல்லுவாங்க. நாங்கள் போன ஸ்டுடியோ டூர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்களுமே பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். आपका टूर खत्म होने के बाद ड्रॉप-एटेड पांडुस्तान on your right hand side up to open Pandustan 5:30. You can complete before 5:30 inside that Pandustan. 5 గంటల 30 నిమిషాల వరకు ఓపెన్ ఉంటుంది పండుస్తాన్. మీరు మిస్ కాకండి. గోరాసూరా, వీడియో గేమ్స్ అండ్ రెయిన్ డాన్స్. And see on your right hand side. On your right hand side look like is Delhi and Mysore Vrindavan Garden on your right hand side. बाहर से देखो तो दिल्ली मुगल गार्डन, अंदर से देखो तो मैसूर वृंदावन गार्डन. मैरिज पार्टीज के लिए फेमस गार्डन दिल्ली एंड मैसूर. 2-in-1 गार्डन कुड़ी వైపు ఉన్నది. दिल्ली एंड मैसूर वृंदावन गार्डन कुड़ी వైపు ఉన్నది राइट हैंड साइड. हिंदी फिल्म जोध अकबर उसमें देख सकता है, वहाँ पर शूट किया था.
On your left hand side, Sierra Garden, famous for group songs and romantic songs. हिंदी फिल्म गट्टी पिक्चर में देख सकता है, इसके अंदर शूट किया था उल्लाला सॉन्ग. तेलुगुलो जुलाई, वृंदावनम, अदरिंदय्य चंद्रम. On your right hand side, Angels Fountain. In Ramoji Film City, one of the highest fountain. Sunday, all the best. उसमें देख सकता है right hand side fountain. तेलुगुलो खद्गम सिनेमा. अंदर जोड़చ్చు कुడి వైపున fountain right hand side. Award ceremony and corporate events के लिए special garden. Left side लैंडलेट गार्डन स्पेशलिटी. हिंदी फिल्म दिलवाले, इसके अंदर शूट किया था क्लाइमैक्स सीन. दिलवाले फिल्म राक स्टार తెలుగులో చాలా సినిమాలో కనబడుతూ ఉంటుంది లైమ్లైట్ గార్డెన్. హిందీ ఫిలిం అందిల్దే పిక్కేసనం, తెలుగులో సుస్వాగతం, ప్రేమంటే ఇదేరా, భీమ్సారా సినిమా. అందులో చూడొచ్చు అవా మహల్ లెఫ్ట్ సైడ్ ఎడం వైపు ఉన్నది. On your right hand side, चरिश्मा गार्डन है. शूटिंग टाइम में हीरोइन जिसी कलर का कॉस्ट्यूम्स पहनती हो, उसी कलर का फ्लावर्स वहां पर डेकोरेट करेगा. That is चरिश्मा गार्डन स्पेशलिटी. షూటింగ్ టైంలో హీరోయిన్ ఏ కలర్ కాస్ట్యూమ్స్ తొడుకుంటారో ఆ కలర్ ఫ్లవర్స్ అక్కడ డెకరేట్ చేస్తారు. అది చరిష్మా గార్డెన్ స్పెషాలిటీ. అది వారి లెఫ్ట్ హ్యాండ్ సైడ్ తెలుగు పాడుతా తీయగా ఇందులోనే షూట్ చేస్తారన్నమాట. లెఫ్ట్ సైడ్ ప్లానెట్ బిల్డింగ్ లో. అని వారి లెఫ్ట్ హ్యాండ్ సైడ్ पिंक कलर जापानीज गार्डन. हिंदी फिल्म कुछ कुछ होता है फिल्म में काजोल का सिंगला कैंप. ऑल द बेस्ट. उसमें देख सकता है गार्डन. తెలుగులో జూలై చాలా సినిమాలో కనబడుతూ ఉంటది జపానీస్ గార్డెన్. ఫ్లెక్సిబుల్ హౌసెస్ ఎడం వైపున చూడండి. ఫ్లెక్సిబుల్ హౌసెస్, 1 हाउस एंड 4 एलिवेशन. एक ही घर चारों तरफ में दिखाएगा. हीरो, हीरोइन, विलन एंड कॉमेडियन हाउसेस. हिंदी फिल्म जय हो, इसके अंदर शूट किया था लेफ्ट हैंड साइड हाउस के अंदर. जय हो తెలుగులో అత్తారింటికి దారేది సినిమా. అందులో చూడొచ్చు ఎడం వైపు ఉన్నది పవన్ కళ్యాణ్ అత్తవాలి. సినిమా అంతా ఇందులోనే షూట్ చేస్తారు. కుడి వైపున చూడండి. రైట్ సైడ్ మీద देखिए गेटवे ऑफ इंडिया. नॉर्थ इंडिया इंसान सिम्बा फिल्म इसके अंदर शूट किया था. అండ్ తెలుగులో శ్రీమంతుడు సినిమాలో శృతి హాసన్ హాస్టల్ కుడివైపు ఉన్నది. శ్రీమంతుడు ఫిలిం తెలుగు శృతి హాసన్ హాస్టల్ రైట్ సైడ్ కుడివైపు ఉన్నది. అండ్ హిందీ ఫిలిమ్స్ గోల్మాల్, గోల్మాల్ रिटर्न्स, दिलवाले फिल्म, सिम्बा इसके अंदर ही शूट किया था. తెలుగులో శ్రీమంతుడు, వేమ్లా నాయక్, గబ్బర్ సింగ్, జనతా గ్యారేజ్ అందులో చూడవచ్చు. అండ్ నౌ షూటింగ్ ఇస్ గోయింగ్ ఆన్ దట్ తెలుగు ఫిలిం భగవాన్ కేసరి. తెలుగు సినిమా నడుస్తుంది భగవాన్ కేసరి రైట్ సైడ్ నార్త్ ఇండియన్ కి అందర్. And your left side, that is South Indian village. That is South Indian Pallaturu. On your right hand side, that is Ramoji Group of Administration building on your right hand side.
Main head office all over India, Ramoji Group of Administration, Kuduvaipunnadi. See on your right hand side, ETV Bharat and ETV News. ETV News and ETV Bharat. वहाँ से लाइव टेलीकास्ट होता है ऑल ओवर इंडिया. ETV News and ETV Bharat. కుడివైపున్న బిల్డింగ్ నుండి లైవ్ టెలికాస్ట్ చేస్తారు. ETV News and ETV Bharat. And now going to International Airport. ఇప్పుడు వెళ్తున్నాం మనం ఇంటర్నేషనల్ ఎయిర్పోర్ట్. On your right hand side, International Airport. Ravan Film Chhatrapati Shivaji International Airport and Chennai Express. And Telugu Ravan from Salar Airport. And हम फिल्म्स में कभी कभी देखते हैं ना आइसक्रीम पार्लर एंड कॉफी डे. On your right hand side, सामने से बोर्ड लगा के फिल्म्स में दिखाएगा आइसक्रीम पार्लर. ముందర బోర్డు పెట్టేసి సినిమాలో షూట్ చేస్తారు. आइसक्रीम पार्लर फ्रंट एलिवेशन, वन हाउस एंड टू एलिवेशन. एक ही घर दोनों तरफ में दिखाएगा. सामने से आइसक्रीम पार्लर एंड पीछे से देखिए कॉफी डे बैक एलिवेशन. వెనకాల నుంచి చూడండి కాఫీ డే 2-in-1 వెనకాల హౌస్ ఐస్క్రీమ్ పార్లర్ అండ్ కాఫీ డే. See on your left hand side, that is Princess Street of London. All the best. Golmaal Returns and Udayanantaru. తెలుగులో బద్రి, నువ్వే కావాలి, అంజనేయులు చాలా సినిమాల్లో కనబడుతూ ఉంటుంది. లండన్ లొకేషన్ లెఫ్ట్ సైడ్, దట్ ఈస్ ప్రిన్సెస్ స్ట్రీట్ ఆఫ్ లండన్. Ramoji Film City 1666 acres around total. 1666 acres. 1666 ఎకరాలు. In working in Ramoji Film City employs 3000 above. 3000 పైన ఉంటారు employs 3000. In Ramoji Film City first Telugu film shooted 1996 Ma Nanaku Pelli and first Hindi film 1997 Keela and Bade Miyan Chote Miyan. And Ramoji Film City tourism opened by 1998. Our Ramoji Group of Chairman Mr. Ramoji Rao, he is the Ramoji Group of Chairman in Ramoji Film City. आपका टूर खत्म होने के बाद ड्रॉप एट पंडुस्तान अप टू ओपन पंडुस्तान 5:30. डोंट मिस दैट. లోపల ఉంటాయి బోరాసూరా వీడియో గేమ్స్ అండ్ రెయిన్ డాన్స్. మీరు మిస్ కాకండి. 5:30 వరకు ఓపెన్ ఉంటుంది. अभी हम लोग जा रहे हैं जेल सेप्टिक्स देखने के लिए. ఇప్పుడు వెళ్తున్నాం మనం జైల్ సెప్టిక్స్. लेफ्ट साइड सनराइज है. हिंदी फिल्म सूर्यवंशी, संजू, तेरे नाम, तेलुगुलो चिरुता, मैंने సన్రైజ్ జైల్స్ యూస్ ఫర్ ఫిలిమ్స్ ద జైల్. అదే సినిమాలో చూపిస్తారు సన్రైజ్ జైల్. నౌ షూటింగ్ ఈస్ గోయింగ్ ఆన్
ఈ టీవీ సీరియల్. ఇది కూడా సంప్రజయ్. ముందర బోర్డు పెట్టేసి చూపిస్తారు సంప్రజయ్. Right hand side, that is Ramoji Sahas. पूरा adventure games available inside the Sahas, that is chargeable और complimentary. दोनों रहता Sahas के अंदर, charge and complimentary दोनों होता. And our right hand side, VSF floors, big shooting floors. शूटिंग टाइम में डायरेक्टर का इंडर सेट्स चाहिए, इसके अंदर सेट्स बना के फिल्म्स में दिखाएगा. इंडर सेट्स కావాలంటే इंदर सेट्स से सिनेमाలు शूट చేస్తారు. रावण फिल्म में देख सकता है चमक चला साउंड सेट and बाहुबली पार्ट 1 and 2, KGF సినిమా and లేటెస్ట్ ఫిల్మ్స్ ఆది పురుష్ అందులో చూడొచ్చు. ఆది పురుష్ and पुष्प 2 and चंद्रमुखी 2 सिनेमा इसके अंदर सेट्स बना के फिल्म्स में यूज किया. ఇప్పుడు వెళ్తున్నాం మనం महाभारतम रामायण. आप सभी बस उतरने के बाद आपके लिए महाभारत. நாங்கள் வந்து இந்த ஸ்டுடியோ டூர் பஸ்ஸு வந்து இந்த செட்டில் வந்து எங்களை ட்ராப் பண்ணாங்க. இது வந்து மகாபாரத ராமாயண செட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க இந்த விஜய் டிவியில் வருது இல்லையா அந்த மகாபாரத ராமாயணம், அந்த செட்டு கிடையாதுங்க. நம்ம வந்து இந்த ஓல்டன் டேஸில் வந்து வாட்ச் பண்ணுவோம்ல டிடியில் தூர்தர்ஷனில், அந்த மகாபாரத ராமாயண செட்டு தான் இது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்து இந்த மகாபாரத கேரக்டர்ஸு, அதுக்கப்புறம் ராமாயண கேரக்டர்ஸு, அவங்களோட ஸ்டேச்சு, ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து இந்த லைட்டிங்லாம் போட்டு செமையாக இருந்ததுங்க. குறிப்பாக அந்த அரசவை செட்டு வந்து செம சூப்பராக இருந்ததுங்க. சான்ஸே இல்லை. அப்படியே மன்னர் உட்காந்துருப்பார், அவரை சுற்றி வந்து இந்த மந்திரிங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த செட்டு செமையாக இருந்ததுங்க. செம்ம கலர்ஃபுல்லான லைட்டிங்ஸோட பார்க்குறதுக்கே அருமையாக இருந்தது. இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேம் மியூசிக், அந்த சங்கு மாதிரி ஊதுவாங்க இல்லையா, அந்த மியூசிக் வேறு பேக்ரவுண்டில் வந்து ஒழிச்சிட்டே இருந்தது. அப்படியே வந்து நான் ஓல்டன் டேஸில் மகாபாரதம் பார்த்த மாதிரியே இருந்ததுங்க. இந்த பிளேஸ்லாம் வந்து நம்ம ஒரு ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் வந்து டைமிங் இருந்தது. ஏன்னா இந்த பிளேஸை பார்த்துட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட் ஸ்பாட்டான அந்த ரயில்வே ஸ்டேஷன் செட்டிங் இருக்கு இல்லையா, அங்கே போகணும். ஸோ அது அப்படியே போகிற வழியில் இதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்குற மாதிரி தாங்க வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டைம் இல்லாததுனால வந்து ஆக்சுவலாக இந்த பிளேஸில் ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுக்கலிங்க. டக்குன்னு பார்த்துட்டு அர்ஜெண்ட்டாக அப்படியே வந்து இந்த பிளேஸை விட்டு மூவ் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த ரயில்வே ஸ்டேஷன் செட்டிங் வந்துருச்சிங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ரியல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருந்ததுங்க. வந்து ஆக்சுவலாக வந்து இந்த சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஃபிலிம் வந்து இங்கே தான் எடுத்தாங்களாம். உண்மையிலே பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே தாங்க இருந்தது. ஆனால் என்னென்னா இங்கேயும் வந்து அந்த ஃபுல் இடமும் சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு அந்தளவுக்கு டைம் கொடுக்கலிங்க. ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டுடியோ டூர் போகிறதுக்கான பஸ்ஸு வந்து வெயிட்டிங்கில் நின்றுட்டு இருந்தது. ஏன்னா அதுதான் லாஸ்ட்டு பஸ்ஸு. ஸோ அதனால் நாங்கள் வந்து அதிகமாக இந்த ரயிலுக்குள்ளே போயிட்டு இந்த பிளேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருந்தது. பட் டைம் இல்லாதனால அப்படியே ஒரு 2-3 ஷார்ட்ஸ்க்கு மட்டும் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து மூவ் ஆகிட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஸ்டுடியோ டூருக்கு போனோம், அந்த பிளேஸில் என்னென்னலாம் இருந்தது அப்படிங்கிறத உங்களோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.